மதுரை விமான நிலையத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தர உள்ளார். குறிப்பாக விமான நிலையத்தை பொறுத்த மட்டில் 5 அடுக்கு பாதுகாப்புகள் மேற்கொள்ளப்பட்டு 3000 காவல்துறையினர் விமான நிலையத்திலையும் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நடக்க இருக்கும் நிகழ்ச்சி இடத்திலுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சரியாக 11 மணிக்கு வருகை தரும் பாரத பிரதமர் அவர்களை 5 அடுக்கு பாதுகாப்புடன் காவல்துறையினர் அழைத்து வந்து முதல் கட்டமாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 1264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனையானது அடிக்கல் நாட்ட உள்ளார். அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும், மதுரையில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும், அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 மருத்துவமனைகளையும் கட்டி முடிக்கப்பட்ட மருத்துவமனை திறந்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சரியாக 11 மணி அளவில் விழா மேடைக்கு வருகை தரும் மோடி அவர்கள் 1 மணி நேரம் அரசு விழாவாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டும் விழாவானது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து சரியாக 12 மணி அளவில் அங்கிருந்து 100 மீட்டர் இடைவெளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது பாஜக உடைய மாநாடானது நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் ரயில்வே துறை அமைச்சர், மத்திய ரயில்வே துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அந்த விழாவில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்ற உள்ளார் என்றும் தகவல் வருகிறது. மேலும் இன்று காலை வருகை இருக்கக்கூடிய மோடிக்கு 5 அடுக்கு பாதுகாப்பானது மதுரை விமான நிலையத்திலும் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலும் தற்போது வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்களுடைய பாரத பிரதமர் வருகின்ற வழியெல்லாம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மோப்ப நாய்களை கொண்ட அந்த அதாவது தற்போது மோப்ப நாய்களை கொண்டும் தற்போது சோதித்து வருகின்றனர். மேலும் இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த விழாவானது 2 கட்டமாக பிரிந்து முதலாவதாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி முடிவடைந்த பின்னர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கட்சி மாநாடானது 2வது கட்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த 2 நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு 2வதாக நடைபெற இருக்கக்கூடிய அந்த கட்சி மாநாட்டில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார் என்றும் தகவல் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து 1 மணி அளவில் மதுரை விமான நிலையத்திலிருந்து கொச்சின் செல்ல உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். ராதிகா, உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.